இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா நம்ம இந்த சீரிஸை வந்து கொண்டு போகலாம். நான் ஈச் அண்ட் எவ்ரிடே நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இந்த கோர்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 100லேருந்து ஒரு 150 நாள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப மெதுவாக டீட்டெயில்டாக போனால் தான் உங்களுக்கு என்ன புரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. நிறைய கமெண்ட்ஸும் எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் மெதுவாக சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நானும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இந்த கோர்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக நம்ம டைம் நிறைய எடுத்துக்கலாம். டைம் நிறைய எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம பார்க்குறத வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துரும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை வந்து டைம் ஒரு 200 நாள் போனால் கூட பரவாயில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த கோர்ஸை வந்து முடிக்க போகிறோம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எதுக்காண்டி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெஃபினிஷன் வச்சுருக்காங்க இதுக்கு. பட் கொஞ்சம் பேர் ஒரு தப்பான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள போகிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பர்சன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இந்த மூணும் சேர்ந்து தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டியில் அப்படி கிடையவே கிடையாது. ரியாலிட்டியில் வந்து இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் தர்றாங்க அப்படின்னா இந்த ரியாலிட்டியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் யூஸ் பண்ணுவீங்க, பேக் அண்ட் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மூணை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான். பட் அதுக்கு மேலேயும் என்ன இருக்குது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது. அதுதான் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த லைனை பாருங்க. ஸோ இந்த லைனில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா a full stack developer is an IT professional usually with a computer science degree. அப்புறம் இந்த லைனை பாருங்க. They typically hands-on experience dealing with all essential hardware, software, operating system, business logic, programming language இது எல்லாமே சேர்ந்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. அந்த கம்பெனியில் திடீர் SMPSனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். SMPSல இருந்தால் நம்மளுக்கு பவர் சப்ளை ஆகும். அந்த இடத்துல வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும் அந்த ஹார்ட்வேரில் ஏற்பட்ட பிரச்சனையை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி சால்வ் பண்ண தெரிஞ்சாதான் நீங்கள் என்னது நீங்கள் ஒரு ரியலான ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஹார்ட்வேரில் வர இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரேம் மானிட்டரில் வர பிரச்சனை இந்த மாதிரி போத் ஆஃப் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். சாரி வெப் கிடையாது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு லெவலில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த மூணு தெரிஞ்சிருந்தாலே போதும், ஓரளவுக்கு போதும். உங்களால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அவங்களால வந்து சர்வே பண்ண முடியும் இன் போத் வெப் அண்ட் மொபைல் டெவலப்பர். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் மொபைல் ஆப் டெவலப்பர் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஆயிக்கலாம். பட் அதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து வர வேண்டியில்லை. அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்தராக ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் என்ன, பேக் அண்ட் என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் சொல்லுவோம். ஃப்ரண்ட் அண்டை டெவலப் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நீங்கள் பேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளைண்ட் உங்கள் கம்பெனிக்கு வர்றாங்க, வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து அமேசான் மாதிரி எனக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தாங்கிற மாதிரி கேட்பாங்க. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வெப்சைட்டும் ஒன்று தான், வெப் அப்ளிகேஷனும் ஒன்று தான். நிறைய பேர் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்காங்க. வெப்சைட்னா அதுக்கு வேற ஒரு மீனிங், வெப் அப்ளிகேஷனா அதுக்கு வேற ஒரு மீனிங் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வெப்சைட்டுக்கும் ஒரே மீனிங் தான், வெப் அப்ளிகேஷன்லாம் ஒரே மீனிங் தான். வெப்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஆர்எல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இல்லை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் வெப்சைட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தை வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தமிழில் பேசினா லோக்கலாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இங்கிலீஷில் பேசுகிறோம். அதே மாதிரி தான் வெப்சைட்டோட ஒரு அட்வான்ஸ்டு வார்த்தை தான் என்னது வெப் அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் எனக்கு வெப்சைட் டெவலப் பண்ண தெரியும்னு சொல்கிறத விட
எனக்கு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை கொஞ்சம் அதுக்கு ஒரு நல்ல இது வச்சிருப்பாங்க. ஓகே, சம்திங் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி நினைப்பாங்க. ஓகே, ஃபைன். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட எனக்கு அமேசான் மாதிரி ஒரு சைட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம அசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக் அண்ட் டெவலப்பர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்புறம் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ் இன்ஜினியர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்புறமா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இப்போ போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. நீங்கள் 4வது ஒரு ஆள் என்ன ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அமேசான் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து இப்போ இந்த மாதிரி தெரியுதுல உங்களுக்கு, இதில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் இந்த லாகின் ஃபார்மு இந்த இது எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பட்டன் பார்க்குறீங்க, இதில் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்குறீங்க, இது எல்லாத்தையும் யாரை வச்சு டெவலப் பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரை வச்சு என்ன பண்ணிடுவாங்க டெவலப் பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மேபி கோர் இப்போ HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணலாம். பட் இதுவே வந்து அவங்க அட்வான்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா வந்து அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. அது மேபி ஆங்குலராக இருக்கலாம். ஆங்குலர் தான் இப்போ நிறைய கம்பெனியில் வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்குலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் செக்ஷனுக்கு வாங்க. இப்போ வந்து அமேசான் ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா பேக் அண்டுக்கு தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் அதிகமாக இருக்கும், சேலரி அதிகமாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நான் கிரியேட்டிவ் நியூ அக்கௌண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே நான் இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஃபில் பண்ணிட்டு நான் சைன் அப் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பேக் அண்ட் லாங்குவேஜ் எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் லாங்குவேஜ் நம்பர் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது. ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, PHP இருக்குது, நோட் இருக்குது. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நான் என்ன பண்ணுவேன் சூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்டுக்கும் டேட்டா பேஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை நான் என்ன பண்ணுறேன் ஏற்படுத்துகிறேன். அந்த ஏற்படுத்துறது தான் யாரோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு புரோக்கர் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களா. அந்த ரெண்டுக்கும் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் அண்ட் கிட்ட இருந்து டேட்டாவை நான் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் வெற்றின்னு கொடுக்குறேன், இப்போ செகண்ட் டைம் வந்து பாண்டியன் கொடுக்குறேன் அப்படின்னா மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நான் சப்மிட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் எண்ட்ல நான் வந்து நான் டைப் பண்ணிட்டு சைன் அப்புங்கிறத நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் கூட எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சைன் அப்புங்கிற பட்டனுக்கு பின்னாடி தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் அண்ட் கோட் இருக்கும். அந்த கோட் வந்து மேபி PHP-ஆ இருக்கலாம், இல்லை நோடாக இருக்கலாம், இல்லை ஜாவாவாக இருக்கலாம், இல்லை பைத்தானாக இருக்கலாம், இல்லை எதுவானாலும் இருக்கலாம். அப்போ அந்த கோடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல யூசர் டைப் பண்ணுற டேட்டாவை அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணும். இதுதான் யார் பண்ணுற ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் பண்ணுற ஒர்க்கு. அப்போ இந்த அமேசான் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக்கே நம்ம எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் வந்து அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து சைன் அப் ஃபார்ம் இல்லை அவர் கிரியேட் பண்ணி வச்சிருவாரு. வச்சதுக்கு அப்புறமா டேட்டா பேஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிங்கிறதுக்கு ஒரு டேபிள் போடுவார், வெற்றிங்கிறது ஒரு காலம் போடுவார், இதுக்கு ஒரு போடுவார். மொத்தம் ஒரு 5 இது இருக்குன்னா 5 இதுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு அவர் என்ன பண்ணிடுவார் அங்கே கிரியேட் பண்ணி வச்சிருவார். கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். பேக் அண்ட் என்ன பண்ணுவார்னா ஃப்ரண்ட் அண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்த டிசைனையும் பேக் அண்ட்ல அவங்க டேட்டா பேஸ்ல அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஃபீல்டையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க இன்டெகிரேட் பண்ணி அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா கால் பண்ணிடுவாங்க. ஸோ கால் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டா எடுத்து அது டேட்டா பேஸ்ல என்ன ஆயிரும் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட்னு சொல்றோம். ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேம் ஒர்க்லாம் இப்போ வந்தது தான். ஃப்ரேம் ஒர்க்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா HTML CSSலாம் வச்சு யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்மளால ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. பட் பண்ணாலும் வந்து நமக்கு என்ன ஆகும்னா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். அதை பிரேக் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நானே உங்களுக்கு ஒரு சைட்டு காட்டுறேன். ஸோ அருள் இன்ஜினியர் ஒர்க்ஸ் இது வந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணது தான், HTML CSS வச்சு பண்ணது. ஸோ இதை வந்து நான் வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாமல் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் நிறைய எடுக்கும். அதே டைமில் வந்து எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து எனக்கு குவாலிட்டி வந்து ஃப்ரேம் ஒர்க்கில் வர குவாலிட்டி என்னால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், பட் அதுவும் டைம் எனக்கு என்ன ஆகும் ரொம்ப கன்சியூம் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறதா நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சொல்லுவோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட மெயின் ஒர்க் என்னன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஐயும் யூஎக்ஸும் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு 2 பொண்ணு போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு நல்லா கலராக பார்க்க அழகாக இருக்காங்க, இன்னொரு பொண்ணு வந்து பார்க்க கருப்பாக இருக்காங்க, ஓரளவு கொஞ்சம் மீடியமாக இருக்காங்க, அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஓகே எனக்கு கலராக இருக்க பொண்ணு சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து
இதே மாதிரி தான் இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டுங்கிறது ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம், அமேசான்ங்கிறது ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம். உங்க இந்த ஃப்ளிப்கார்ட்டுங்கிற பொண்ணு ரொம்ப கலராக இருக்குன்னா நீங்கள் யார் பின்னாடி போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பின்னாடியே தான் போவீங்க. ஃப்ளிப்கார்ட் பின்னாடியே போய் ஆர்டர் மேக் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்துருக்குங்கிறத ஃபுல்லாக நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் யூஐ தான் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு அமேசான்ற பொண்ணு உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கருப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கு லுக்காலன்னு சொல்லிட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த 2 வெப்சைட் பண்ணுறீங்க, உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து இந்த இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அமேசான் பக்கம் போகவே மாட்டாங்க, உங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஃப்ளிப்கார்ட்டே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற யூஐயை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும், உங்களை வந்து ஒரு நல்ல லெவலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கோ த்ரூ பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ தான் உங்கள் ப்ராடக்ட் என்ன ஆகும், ஒரு சக்ஸஸ்க்கு போகும். அப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக டிசைன் கொடுக்கணும். குவாலிட்டியாக டிசைனிங் கொடுக்கல அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு நல்லாவே இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா யாரும், நான் வந்து தப்பாக சொல்கிறேன் நினைக்காதீங்க, இந்த பொண்ணுங்கிறது வந்து நான் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசைன் பண்ணுது. ஒரு பொண்ணு நல்லா இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணை பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டில் வந்து யூஐ தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூஐ மீன்ஸ் நம்ம பார்க்குறது. அந்த பொண்ணை நம்ம பார்த்தோம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ரீசன் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கலராக இருக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வெப்சைட்லையும் அந்த வெப்சைட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கலாம், இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல இந்த பொண்ணோட ட்ரெஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தேடி போகிறோம். அதே மாதிரி தான் இங்கே யூஐ அழகாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நோக்கி போகிறோம். அப்புறம் யூஎக்ஸ், நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். யூஐனா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பார்க்குறத நம்ம என்ன சொல்கிறோம், யூஐன்னு சொல்கிறோம். அப்போ யூஎக்ஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாகின்கிற நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் வருது. சப்போஸ் எனக்கு இந்த லாகின் பட்டனை நான் ஒரு 5 டைம் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த ப்ராம்ப்ட் வருது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இல்லை, அதாவது யூஎக்ஸ் நல்லா இல்லைன்னு நம்ம என்ன சொல்லிடுவாங்க பார்த்தீங்கன்னா யூசர் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பிளே ஸ்டோர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும். எப்படின்னா யூஎக்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து அவங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணியிருப்பாங்க, பட்டனை கிளிக் பண்ணி அந்த பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அப்போ அவங்க என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா யூஎக்ஸ் வந்து நல்லாவே இல்லை இந்த ஆப்லங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ஸோ இதே எக்ஸாம்பிள் அந்த பொண்ணுகிட்ட இப்போ ஒரு பொண்ணை போய் நீங்கள் டச் பண்ணுறீங்க, டச் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். டச் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா டச் பண்ணாமல் பார்க்குறது யூஐ, டச் பண்ணி பார்க்குறது என்னன்னா யூஎக்ஸ். அந்த பொண்ணை டச் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி கமெண்ட் கொடுப்பீங்கன்னா யூஎக்ஸ் சூப்பராக இருக்குது, அந்த பொண்ணை டச் பண்ண எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு, அப்போ யூஎக்ஸ் சூப்பர்னு சொல்லுவீங்க. இப்போ இது இன்னொரு பொண்ணை போய் டச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப ஹார்டாக இருக்காங்க, உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அந்த பொண்ணை அகைன் டச் பண்ண மாட்டீங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்போ வந்து இதுதான் யூஎக்ஸ். யூஐங்கிற என்னன்னா நம்ம பார்க்குறது, யூஎக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா கொடுக்குற ரிவ்யூ தான் யூஎக்ஸ். அப்போ யூஐயும் யூஎக்ஸ் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதில் மோஸ்ட்டாக கொண்டு போனோம் எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே எனக்கு வருது. அப்போ யூஎக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கிறது தான் யூஐ. அப்போ ஃப்ரண்ட் ஹேண்ட்ல வந்து நம்ம மேஜர் நம்ம கவனிக்க வேண்டியது நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூஐக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் யூஎக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த ரெண்டுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃப்ரண்ட் ஹேண்டை வந்து நீங்கள் நல்லா முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் ஒரு 30% நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதுதான் ஃப்ரண்ட் ஹேண்ட். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா HTML யூஸ் பண்ணுவீங்க, CSS யூஸ் பண்ணுவீங்க, ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவீங்க, பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே நம்ம ஃபர்தர் வீடியோஸில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட்னா என்ன நம்ம இதில் பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட். ஸோ பேக் ஹேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பேக் ஹேண்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்டில் யூசரோட டேட்டாவை அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாங்கி எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணும். இப்போ டேட்டா பேஸ் இல்லைன்னா பேக் ஹேண்டே ஒர்க் ஆகாது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்குற டேட்டாவில் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிளேஸ் தேவை. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இமேஜ் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இது இப்போ கிளைண்ட் சைடில் இருக்க இமேஜ். இந்த இமேஜை நான் சேவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து சர்வரில் இருக்குது, ஓகேவா, சர்வரில் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது நேராக எங்கே போகுது, என்னோட லோக்கல் இதில் போய் எனக்கு என்ன ஆகுது ஸ்டோர் ஆகுது, லோக்கல் சர்வரில் போய் லோக்கல் சிஸ்டமில் ஸ்டோர் ஆகுது. பட் இதுவே நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது நான் சைன் அப்னு கிளிக் பண்ணணும் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது டேட்டா பேஸில் போய் நான் ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா
டேட்டாபேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ பேக்அண்ட் தான் உங்களுக்கு லாஜிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேக்அண்டில் தான் வரும். இப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க, லாகின் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றிங்கிற பேரில் யாரெல்லாம் இருக்காங்கிற டேட்டாவை நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் பேக்அண்ட் கூட தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ரண்ட் அண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 இடத்துல தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். மற்ற இடத்துல எல்லாமே உங்களுக்கு லாஜிக் எல்லாமே உங்களுக்கு எதை வச்சு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேக்அண்டை வச்சு உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிக், பேக்அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக். டைனமிக் ப்ராசஸ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்அண்ட் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு PHP இருக்குது, ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது ஃபார் பேக்அண்டுக்கு. ஸோ அப்போ வந்து இப்போ உங்களுக்கு பேக்அண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்அண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் கிட்ட இருந்து டேட்டா வாங்கி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் யூசரோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம லாஜிக் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து எங்கே வந்துட்டு இருக்கு அதை ட்ராக் பண்ணுறது எல்லாமே நம்ம எது மூலமாக ட்ராக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்அண்ட் மூலமாக வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ட்ராக் பண்ணுவோம். ஸ்டாட்டிக்கை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்டாட்டிக் மீன்ஸ் அந்த இடத்துல வந்து அதுக்கு உயிரே இருக்காது. பட் பேக்அண்டுக்கு வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்கும். அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் டைனமிக்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பெஞ்ச் இருக்குன்னா அந்த பெஞ்சுக்கு வந்து உயிரே கிடையாது. அப்போ அது ஒரு ஸ்டாட்டிக், அது ஒரு ஃப்ரண்ட் அண்ட். பட் டைனமிக்னா வந்து நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு டைனமிக் ப்ராசஸ் உங்களை வச்சு எந்த ஒர்க்குனாலும் வாங்கிக்கலாம். அதனால தான் ஃப்ரண்ட் அண்டை விட பேக்அண்டுக்கு வந்து வேல்யூ அதிகம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை என்ன பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்அண்டு. அப்புறம் டேட்டா பேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா பேஸ்ன்னு பார்த்துரும். இப்போ வந்து டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா MySQL யூஸ் பண்ணுவாங்க. ஸோ MySQL என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ SQL யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா MySQL இருக்கு, Oracle இருக்கு. இவங்க எல்லாமே யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா SQLங்கிற லாங்குவேஜ் அவங்க என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. SQL கொரி யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்தராக வந்து யூஸ் பண்ண நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுறது ஆல்சோ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா MySQL யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ சென்னை டு மும்பை போனோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ளைட்லேயும் போகலாம், இல்லை வந்து கப்பலில் போனாலும் போகலாம். அப்போ வந்து நீங்கள் MySQLலையும் போகலாம், இல்லை வந்து Oracleலையும் போகலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அது வழியாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா MySQL வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் என்ன, பேக் அண்ட் என்ன, டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் இப்போ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து நீங்கள் நல்லா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிட்டீங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு இப்போ நீங்கள் ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஆங்குலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் கிளைண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அமேசான் மாதிரி ஒரு சைட்டு கேட்டிருக்காங்க, சாரி facebook.com ஒரு சைட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, பேக்அண்ட் வந்து PHP யூஸ் பண்ணுறீங்க, டேட்டாபேஸ் வந்து SQL யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த 3 யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, வெப்சைட் டெவலப் பண்ணி கிளைண்ட் கையில் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து எனக்கு ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அதே கோடை நம்ம வச்சிருப்போம். டேட்டாபேஸ் அதே இதை யூஸ் பண்ணுவோம், பேக்அண்ட் அதே இதை யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ண ஆங்குலருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கிடைக்கும். வெப் அப்ளிகேஷனோட ஃப்ரேம் ஒர்க் தான் ஆங்குலர், மொபைல் அப்ளிகேஷனோட ஃப்ரேம் ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் இருக்குது, ரியாக்ட் நேட்டிவ் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீப்ளேஸ் பண்ணுறோம். வெப்புக்கு வந்து ஆங்குலர் போடுறோம், மொபைலுக்கு வந்து ஃப்ளட்டர் போடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் facebook.com வந்து உங்களோட ப்ரொஃபைலை லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் டேட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் facebook.com வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் லாகின் பண்ணி Facebook யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் Facebook ஆப் வழியாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, மொபைல் ஆப்புக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. பட் பேக்அண்டும் டேட்டாபேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். அது எப்போவும் மாறவே மாறாது. சப்போஸ் நம்ம டேட்டாபேஸ் மாறிட்டு அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே உள்ள டேட்டா அங்கே வராது, அங்கே உள்ள டேட்டா இங்கே வராது. அப்போ வந்து நம்மளுக்கு சேம் டேட்டா தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டை தூக்கி என்ன பண்ண வேணும், ஃப்ரண்ட் எண்டை தூக்கிட்டு நீங்கள் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் ஏதாவது ஃப்ரேம்வொர்க் உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபுல் ஸ்டாக் ஆப் டெவலப்பர் ஆயிடுவீங்க, மொபைல் ஆப் டெவலப்பர் ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர், சாரி ஃபுல் ஸ்டாக் மொபைல் ஆப் டெவலப்பர். இப்போ வந்து நம்ம இந்த கோர்ஸை நம்ம முடிச்சுட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு கோர்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் கோர்ஸை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் மொபைல் ஆப் டெவலப்பர் நம்ம பார்க்க போகிறோம்.
ஆல்ரெடி நான் இதை போட்டிருப்பேன் உங்களுக்கு ஃபுல் இந்த சீரீஸ்க்கு நான் ஆல்ரெடி மொபைல் அப்ளிகேஷன் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்பராக ஃபுல்லாக நம்ம கொண்டு போனால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு. ஃப்ரண்ட் அண்ட் சேர்ந்தது, பேக் அண்ட் சேர்ந்தது, டேட்டாபேஸ் சேர்ந்தது, இந்த 3 தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃபார் சம் ஆஃப் த ஒரு கொஞ்சம் லெவலில் நம்ம இதை பண்ணிக்கலாம். பட் பெரிய ப்ராடாக போகும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இல்லாமல் சேர்ந்ததான் அது. இது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, அப்போ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம், பேக் அண்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம், டேட்டாபேஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம், அதை யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸாக இருக்கு, அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும், ஒவ்வொரு டேட்டாபேஸ்க்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும், ஒவ்வொரு பேக் எண்டுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பேக் அண்ட் ஒருத்தவங்க PHP யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஜாவா யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், டீட்டெயிலாக பார்த்து நம்ம இதில் ட்ராவல் ஆக போறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னோட சைடில் நான் எதை மாற்றிக்கணுங்கிறதே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.